சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கொட்டி தீர்த்த மழை. ஐஸ் ஹவுஸ் உள்ளிட்ட இடங்களில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. சென்னையில் பெய்த கனமழை காரணமாக விமான நிலையத்தில் தரையிறங்க முடியாமல் வட்டமடித்த 9 விமானங்கள். சென்னையில் இருந்து புறப்படவிருந்த 11 விமானங்கள் தாமதம். தமிழ்நாட்டிற்கு 15 நாட்களுக்கு 9,000 கன அடி வீதம் காவிரி நீர் திறக்க ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரை. இன்று நடைபெறும் காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என எதிர்பார்ப்பு. கொளத்தூர் தொகுதியில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாது என உதயநிதி திட்டவட்டம். வெற்றி வாய்ப்பை இழந்ததற்காக சேகர்பாபு மீது கோபமல்ல, வருத்தம் மட்டுமே என விளக்கம். சேகர்பாபு அவர்கள் நினைச்சுக்கலாம், அவர் மேல கோபமா இருக்கேன், அதனால வரல அப்படின்னு கூட அவர் மனசுல தோணிருக்கலாம். அது கோபம் இல்ல, அது வருத்தம். வருத்தம் மட்டும் இல்ல, அவர் மீதும் இந்த மாவட்டத்தின் மீதும் எனக்கு இருக்கக்கூடிய ஒரு உரிமை. திமுகவை சீண்டுவது போல் சட்டப்பேரவையில் அமைச்சர்கள் பேசி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி குற்றச்சாட்டு. யார் ஆளுங்கட்சி யார் எதிர்க்கட்சி என்பது தெரியாத அளவிற்கு சட்டசபை நிகழ்வுகள் மாறிவிட்டதாக விமர்சனம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மின்வெட்டு பிரச்சனை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. கரண்ட் பில் அதிகமா வந்திருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாரு, ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். ஆனா அதற்கு பதில் சொல்ல துப்பு இல்லாத ஒரு அமைச்சர் எந்திரிச்சு வேணும்னே அதை மடைமாற்றம் செய்ய நம்மளை சீண்டுவதை போல சில வார்த்தைகள் பேசுறார். வெளியில பாக்குற மக்களுக்கு யாரு ஆளுங்கட்சி யார் எதிர்கட்சின்னு புரியல. பொதுவா எதிர்கட்சி கேள்வி கேட்பாங்க, ஆளுங்கட்சி அதற்கான பதில சொல்லுவாங்க. ஆனா இங்க அவையில எங்களை பார்த்து ஆளுங்கட்சி கேள்வி கேட்கிறாங்க, நாங்க உட்கார்ந்து பதில் சொல்லிட்டு இருக்கிறோம். கேள்வி கேட்டா கூட பரவாயில்ல, பதில் சொல்லிடலாம். பாட்டு பாடினா நாங்க என்ன பண்றது? சென்னை புதிய விமான நிலையத்திற்கான இடத்தை விரைந்து கண்டறிந்து அறிவிக்குமாறு தமிழ்நாடு அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். பரந்தூர் விமான நிலையத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை சிப்காட் தொழிற்பேட்டை அமைத்தல் உள்ளிட்ட எந்த திட்டத்துக்காகவும் பயன்படுத்தக்கூடாது எனவும் கோரிக்கை. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் வாய்க்காலின் குறுக்கே பாலம் கட்ட 3 லட்சம் ரூபாய் லஞ்சம். தங்கும் விடுதி கட்டி வரும் உரிமையாளரிடம் லஞ்சம் வாங்கியதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் 2 கையும் களவுமாக கைது. சென்னை விமான நிலையத்தில் 14 கோடி 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உயர் ரக கஞ்சா பறிமுதல். தாய்லாந்து நாட்டில் இருந்து உணவுப் பொருளில் பாக்கெட்டுகளாக பதுக்கி வைத்து கடத்தி வந்த பெண் பயணி கைது. வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய மத்திய பாஜக அரசுக்கு எதிராக டெல்லியில் வரும் 5ஆம் தேதி பேரணி நடத்தப்படும் என கரப்பான் ஜனதா கட்சி அறிவிப்பு. தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி ஜந்தர் மந்தரில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீதான வழக்குகள் திரும்பப் பெறப்படும் என்ற வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என குற்றச்சாட்டு. திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய 5 தொகுதிகளுக்கு செப்டம்பர் 8ஆம் தேதி வரை இடைத்தேர்தல் அறிவிக்க தடை. தேர்தல் வழக்குகள் முடியும் வரை இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என தேர்தல் ஆணையம் கூறிய நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பஞ்சாபில் பாஜக ஆட்சியை பிடிக்கும் என தேசிய பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் உறுதி. சட்டசபை தேர்தலில் மொத்தமுள்ள 117 தொகுதிகளிலும் போட்டியிட முடிவு செய்திருப்பதாக தகவல். கர்நாடகாவில் பெண் காவல் உதவி ஆய்வாளரை கன்னத்தில் அறைந்த பாஜக MLA மகள் மீது வழக்கு. கோவில் கருவறைக்குள் நுழைய முயன்றதை தடுத்ததால் ஆத்திரம். கர்நாடகாவில் SIR பணிகளுக்கு பின் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் பெயர்கள் நீக்கப்பட்டதாக தகவல்.
வரும் 23ஆம் தேதி வரை ஆட்சேபனைகளை தெரிவிக்கலாம் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ஹரியானா மாநிலம் குருகிராமில் தொடர் கனமழை காரணமாக பள்ளி பேருந்துகள் மழைநீரில் சிக்கிக்கொண்ட காட்சிகள். பேருந்தில் இருந்த மாணவர்கள் மீட்கப்பட்டு மாற்று பேருந்துகள் மூலம் வீடுகளுக்கு அனுப்பி வைப்பு. ரஷ்யா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் புதினுடன் சந்திப்பு. பிரதமர் மோடி வழங்கிய தனிப்பட்ட கடிதத்தையும் அதிபரிடம் வழங்கினார். ஸ்வீடன், ஜெர்மனி, ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட 6 நாடுகளின் தூதர்கள் மற்றும் உயர் ஆணையர்கள் குடியரசுத் தலைவருடன் சந்திப்பு. நியமன கடிதங்களை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் ஒப்படைத்து வாழ்த்து பெற்றனர். தனது மகன்களில் ஒருவரை ஈரான் படுகொலை செய்ய முயற்சி செய்ததாக நேதன்யாகு பகீர் குற்றச்சாட்டு. ஈரானுடன் பதற்றம் நீடித்து வரும் சூழலில் இஸ்ரேல் பிரதமரின் குற்றச்சாட்டால் பரபரப்பு. சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றார் அமெரிக்க வீராங்கனை கோகோ காஃப். இறுதிப் போட்டியில் சக நாட்டு வீராங்கனை ஜெசிகா பெகுலாவை வீழ்த்தி அபாரம். உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் அர்ஜென்டினாவிடம் இந்திய அணி தோல்வி. அடுத்தடுத்த தோல்விகளால் அரையிறுதியில் நுழையும் வாய்ப்பை இழந்து வெளியேறியது. மிஸ் யூனிவர்ஸ் இந்திய அழகியாக தேர்வானார் 19 வயது காசியா லிஸ் மெஜோ. கேரளத்தைச் சேர்ந்த இளம்பெண் முதன்முறையாக இந்திய அழகியாக மகுடம் சூட்டினார். கோவை, திருப்பூர், தேனி, கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்களில் கல்லூரிகளில் களை கட்டிய ஓணம். கேரள கலாச்சார உடை அணிந்தும் நடனமாடியும் உற்சாக கொண்டாட்டம். அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டுக்கு 3 விலையில்லா சிலிண்டர்கள் வழங்கப்படும் என முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. பொருளாதாரத்தில் பின்தங்கிய மகளிர் பயன்பெறும் வகையில் எரிவாயு சிலிண்டருக்கான விலை வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என தகவல். குடும்பத் தலைவிகள் பயன்பெறும் வகையில் முதல் கட்டமாக அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். எரிவாயு சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும். இத்திட்ட பயனாளிகள் எரிவாயு சிலிண்டர் பதிவு செய்து சிலிண்டர் பெற்றவுடன் எண்ணெய் நிறுவனங்களிடமிருந்து பட்டியல் பெற்று சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். எக்ஸ்பிரஸ், LSS, டீலக்ஸ் அரசு பேருந்துகளிலும் பயணம் மேற்கொள்ளும் வகையில் மகளிர் கட்டணமில்லா பயண திட்டம் விரிவாக்கம். புறநகர் மற்றும் மலைப்பகுதிகளில் சாதாரண கட்டண பேருந்துகளிலும் கட்டணமின்றி மகளிர் பயணிக்கலாம் என முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. மாநகரம், நகரங்களில் சாதாரண பேருந்துகள் மட்டுமின்றி மாநகரம், நகர்ப்பகுதிகளில் இயங்கும் எக்ஸ்பிரஸ், LSS, டீலக்ஸ் அரசு பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். பரந்தூரில் புதிய விமான நிலையம் கட்டும் திட்டம் கைவிடப்படும் என முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. விவசாய நிலங்கள் மக்கள் பாதிக்காத வகையில் புதிய விமான நிலையத்துக்கு விரைவில் இடம் தேர்வு செய்யப்படும் எனவும் உறுதி. புதிய விமான நிலையம் அமைப்பது குறித்து உயர் அதிகாரிகளிடமும் துறை வல்லுநர்களிடமும் விரிவாக ஆலோசனை நடத்தினேன். ஏற்கனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். சட்டப்பேரவையில் இன்று தொழில், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் இயற்கை வளங்கள் துறை மானிய கோரிக்கை மீது விவாதம். உறுப்பினர்களின் வினாக்களுக்கு அமைச்சர்கள் கீர்த்தனா, குமார் பிரபு பதிலுரை.